தங்கம் $4400 கிட்ட அமெரிக்கால இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டூ 7% செவ்வாய்க்கிழமை மட்டுமே ஃபால் ஆச்சு. இந்த இந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் வாலடைல் தங்கத்தில இப்போ மூவ் ஆயிட்டிருக்கு. வெள்ளியும் அதே போல தான். ஸோ இப்போ நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நகையா தங்கத்த வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் அதிகம். இன்வெஸ்ட்மென்ட்ன்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும், நகை, அணிகலன் இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம செய்யறதுக்கான ஒரு விஷயமா நம்ம நகைய யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா இன்னைக்கு வந்து தங்கம் வந்து ஒரு எட்டாத உயரத்துக்கு டான் ஆயிருக்கு. வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல. முதல் விஷயம் என்ன அப்டின்னா, தங்கத்தோட விலை ஏறுனா, ஈக்விட்டி மார்க்கெட்ல அது என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும்? எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஜுவல்லரி பிசினஸ் வந்து அ கம்பெனி ஷேர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்டின்னு. கண்டிப்பா அவங்களோட சேல்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பொருளோட விலை அதிகமாகும்போது, அது பர்ச்சேசிங் பவர் வந்து குறையும். பர்ச்சேசிங் பவர் குறையும்னா, வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப சேல்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா, இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், தங்கத்தோட விலை அதிகமாக சேல்ஸ் குறையறதுனால, கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், டைட்டன் இந்த மாரி ஸ்டாக்ஸுக்குலாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். 2வது இப்ப கமாடிட்டி பக்கம் வரும்போது, தங்கம் வந்து இப்போ நம்ம ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஒரு $3000 அமெரிக்கால இருக்கும்போது, இல்ல $2500 இருக்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சிலர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ETF மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாவும் தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது பிசிக்கலா நீங்க நகை கடையில போய் தங்கத்த வாங்குறத தவிர்த்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF இது மூலியமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இத தவிர்த்து, இந்த இடம் வந்து நான் வாங்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கா? இல்ல நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இறங்குச்சுன்னா குடுத்துடலாமா? இந்த மாரி நெறைய கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு தங்கம் வந்து ஏன் இந்த 2025 ஒரு பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு லாபம் குடுத்திருக்கு? கிட்டத்தட்ட தங்கம் இந்த 2025ல மட்டும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நியர்லி 60% இன்கிரீஸ் ஆயிருக்கு. வெள்ளி நியர்லி 70% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த 3 மாசத்துல மட்டும் தங்கம் 30%க்கு மேல ரைஸ் ஆயிருக்கு. முதல் விஷயம் என்ன அப்டின்னா, தங்கத்துக்கும் டாலருக்குமான இந்த டிஃபரன்ஸ் முதல் விஷயம். என்னன்னா, த டாலரோட வேல்யூ ட்ராப் ஆகும்போது, தங்கத்தோட விலை அதிகமாகும். அ இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ, இதில நேரடியான காம்படிட்டர் யாரு? நேரடியான போட்டி அப்டின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்க்கும், தங்கம், வெள்ளிக்கும் இருக்கிற பிரச்சனை தான். 2மே கண் பேரலலா இன்கிரீஸ் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட்டு விஷயம். அதாவது ஒண்ணு தங்கம் விலை தொடர்ந்து ஏறுது அப்டின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கணும். ஈக்விட்டி மார்க்கெட் தொடர்ந்து ஏறுதுன்னா, தங்கத்தோட விலை குறையணும். ஆனா, கடந்த ஒரு 6 மாசமா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால அ ஈக்விட்டி மார்க்கெட்டும் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தங்கத்தோட விலையும் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப என்னன்னா, இது ஏதோ ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ள தான் எக்கானமி போகுது. 2வது விஷயம், அ டாலருக்கும் தங்கத்துக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்ன? டாலரோட வேல்யூ வந்து தொடர்ந்து ஃபால் ஆனது. இந்த 2025 ஜனவரிக்கு அப்புறம் டாரிஃப் இம்பாக்ட் ஒரு காரணமா இருந்தது. அதாவது அசாதாரண சிச்சுவேஷன் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டோட அனௌன்ஸ்மென்ட் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தது ஒரு முக்கியமான ரீசன். ஏன் அப்டின்னா, மார்க்கெட் எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது தான் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து இன்கிரீஸ் ஆகும். ரெக்கார்ட் ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிற அமெரிக்கா மார்க்கெட்ல ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட்ட விட கமாடிட்டியும், பிட்காயினும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ, பட் ஆனா அதுக்காக ஈக்விட்டி கீழ இறங்கவும் இல்ல. இன்னொரு பக்கம். ஸோ, அப்ப என்னன்னா, இது என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரு ஒரு அசாதாரண ஒரு சிச்சுவேஷன முதலீட்டாளர் சைட்ல கிரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 6 டூ 7% தங்கம் ஒரே நாள்ல ஃபால் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க 1 கிராம் தீபாவளிக்கு முன்னாடி 1 கிராம் நீங்க தங்கம் வாங்கணும்னு நெனைச்சிருந்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 12,000 12,000க்கு மேல 1 கிராம் இருந்திருக்கும். மேபி இது இப்போ இந்த 2 நாள் கழிச்சு தீபாவளிக்கு அடுத்த நாள் கழிச்சு, இப்போ நீங்க வாங்க போறீங்க அப்டின்னா, அது 11,000 கிட்ட குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க், இங்க நமக்கு ஆர்பிஐ போல அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிசம்பருக்குள்ள இன்னும் 2 ரேட் கட் இருக்கு அப்டின்னு குடுத்துருக்காங்க. இந்த ரேட் கட்டும் தங்கம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசனா இருந்திருக்கு. அடுத்தது இந்த டாரிஃப் வார். இந்த டாரிஃப் வார் ஜனவரில இருந்தே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்டின்னா, அ இந்தியாவுக்கான டாரிஃப் 25% பிளஸ் 25% 50% டாரிஃப் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இப்போ வரைக்கும் அந்த 50% டாரிஃப்ல தான் ரீட்டெயின் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் அது நெகட்டிவா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இப்ப சைனாவுக்கான ட்ரேட் வார்.
ஸோ அமெரிக்கா சைனா மேலே அகெயின்ஸ்ட் டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸை வந்து சைனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய பாதிப்பு. இது அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இதில் அவங்களோட டிஃபென்ஸ் செக்டாரில் ஃப்ளைட்ஸு, அவங்களோட வெப்பன்ஸு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ரேர் எர்த், அதாவது அரிய வகை தாது உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை சைனா விதித்தது ஒரு முக்கியமான ரீசன் இந்த டாரிஃப். இந்த மாதிரி ஒரு அசாதாரண சிச்சுவேஷன் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது கடந்த ரெக்கார்ட்லேருந்து பார்க்கும்போது டாரிஃப் விதிக்கிறது, அதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணுறது, எங்கே எப்பப்போல்லாம் தங்கம் இறங்கணும்னு நினைக்குதோ அந்த இடத்துலலாம் ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. இது பர்பஸாவோ இல்லை வாலண்ட்ரியான அனௌன்ஸ்மெண்ட்டோ அது நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. பட் ஆனால் இதில் என்னென்னா தொடர்ந்து கோல்டோட ப்ரைஸ் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் நமக்கு கரெக்ஷன் வருதோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட நிஃப்டியும் சரி, அமெரிக்காவோட மார்க்கெட்டும் குளோபல் மார்க்கெட்டும் சரி இப்போ ரெக்கார்ட் ஹை நியரில் டர்ன் ஆகிருக்கு. இந்த இடத்துல தங்கம் கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வருமானது ஒரு கொஷின் மார்க் தான். ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய கிராஷ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பேனிக் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பையர்ஸ் உள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. ரெண்டாவது தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது எந்த கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற டேட்டா நமக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் வந்து ஒரு பக்கம் சைனா வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ஸ்பெக்குலேட் ஆச்சு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, ரஷ்யா இவங்கெல்லாம் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்தது. பட் இது தங்கத்தோட ப்ரைஸை டிமாண்ட் அதிகமாகிறது முதல் ரீசன். ரெண்டாவது டாலர் வேல்யூ ஃபால் ஆகுறது, டாரிஃப் இம்பேக்ட், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ, ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததும் ஒரு காரணமாக சொல்லலாம் தங்கத்தோட விலை. ஸோ அப்போ இப்போ என்னென்னா அமெரிக்காவோட தங்கத்தோட விலையை வச்சு பார்க்கும்போது நியர்லி இப்போது $4,000 அப்படின்றது நான் ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துருந்தேன். அதை தாண்டி $4,300 $4,400 கிட்ட போயிடுச்சு. இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இல்லை ஒரு கரெக்ஷன் வரும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா $3,800 கீழே அமெரிக்காவோட தங்கம் இறங்கக்கூடாது. அப்படி இறங்காமல் இருக்கிற வரைக்கும் என்ன கரெக்ஷன் வந்தாலும் பவுன்ஸ் பேக்காக தான் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 4,000ன்றது ஒரு சப்போர்ட். அது உடஞ்சா என்ன ஆகும்? அமெரிக்காவோட தங்கம் டாலரில் 4,000 உடஞ்சினா 3,800 அடுத்த சப்போர்ட். இன்கேஸ் $3,800 பிரேக் ஆனால் $3,400 to $3,300 வரைக்குமான வாய்ப்பு இருக்குது. பட் அது இப்போதைக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ அதனால் இப்போது பை அண்ட் டிப்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து தங்கத்துலேயும் வெள்ளிலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வெள்ளிக்கு வரலாம். அமெரிக்காவோட வெள்ளி வந்து நியர்லி 48.5 $49 கிட்ட இப்போது வெள்ளி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா $45ன்றது ஒரு குரூஷியல் லெவல் வெள்ளியை பொறுத்த வரைக்கும். இந்த லெவல் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ கிராஷ் இல்லை ஃபால் ஆனாலும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு லாங் டேர்ம் மேபி 2026 $6,000 வரைக்கும் குளோபல் ரிசர்ச் கம்பெனிஸ் வந்து டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. பட் அவ்வளோ போகுமா அப்படின்றது நம்ம இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் த குளோபல் எக்கானமி, அமெரிக்கா, அதர் கண்ட்ரிஸோட டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த $45 சப்போர்ட்டாகவும் அங்கே $3,800 கோல்டில் சப்போர்ட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் எவ்வளோ பெரிய கிராஷ் இதுக்கப்புறம் வந்தாலும் எவ்வளோ வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட விலை நியர்லி 10,000 இல்லை 9,000 இதுதான் ரொம்ப லாஸ்ட் ஹோப் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9,000 to 10,000க்குள்ளே ஒரு கிராமோட விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது இப்போது உடனே சடனாக வந்து இறங்கி 9,000 இல்லை 10,000க்கு வந்து நிற்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு கன்சால்டேஷன் அப்ஸ் அண்ட் டவுன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். மேபி இந்த 10,000 பிரேக் ஆகாமல் அடுத்த இன்னும் ஒரு 3-4 மாதம் தங்கத்தோட விலை சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.